ஜூலிண்ணே இப்போ அது வந்து ஜூலி ஜூ அதெல்லாம் வேணாண்ணே. நாங்கள் வந்து ஜூலியை எப்படி பார்க்குறோன்னா அந்த ஜூலின்ற பேர் எல்லாமே நாங்கள் ஒரு நாயாக தானே பார்க்குறோம். இந்த மாதிரி கூட்டம் வந்து ஓட்டா மாறாதான்னு கேட்டீங்க. அன்றைக்கி எம்ஜிஆருக்கு கூட்டம் ஓட்டா மாறலைங்களா? அன்றைக்கி கேப்டனுக்கு கூட்டம் ஓட்டா மாறலையா? அப்போது தளபதி ஏன் கூட்டம் ஓட்டா மாறாது? ஆனால் அவங்க எல்லா தொகுதியிலையும் தோற்றுருவாங்க. தளபதி வெளியே வர ஆரம்பித்தாருன்னா எல்லா தொகுதியிலும் தோற்றுருவாங்க. எந்த ரியாக்ஷனும் வேணாண்ணா. அவங்களுக்கு இருக்கிறது இன்னொரு 10 நாள். அந்த 10 நாள் நாங்கள் செய்கிற ஒர்க்கில் எல்லா தொகுதியிலையும் அவங்க அடித்து வட சென்னையே வந்து தளபதி கோட்டையாக மாறிடுச்சு. இது ஒரு தப்பு தான். இது ரிலீஸ் பண்ணது இது கத்தியிலேருந்து துப்பாக்கிலேருந்து எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. அவங்க வந்து ஃப்ரேம் தேடுறாங்க. அதாவது இப்போ எப்படின்னா டிஎம்கேயில் வந்து அவங்களுக்கு ஒரு பேமெண்ட்டு, இந்த சைடில் லைக்ஸ் ஒரு சைடில் வரும், ஒரு சைடு ஏட்டர்ஸ் வரும், பேமெண்ட்டும் வருது. அதனால் இதை வச்சு ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு தான் பார்க்குறாங்க தவிர வேறு ஒரு பெரம்பூரில் தளபதி நிற்கிறாரு. அவர் வருகை எப்படி பார்க்குறீங்க? எந்த மாதிரி ஒரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஜூலியாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வட்டச்சல வண்டு முருகன் ஒருத்தர் இருக்கார் 44வது வட்டத்தில். ஓகேங்களா? அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து இந்த தடவை தளபதியை விஜயை வந்து 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க பண்ணுறாரு. அதுவும் இல்லாமல் நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் வட்ட செயலாளருக்கு பகுதி செயலாளருக்கெலாம் வந்து எது வார்டு எது பகுதி எந்த விஷயமும் தெரியாதான். நாங்கள் இன்றைக்கி கள நிலவரத்தில் இறங்கி நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, மக்கள்கிட்ட போய் நாங்கள் சும்மா 2-3 பேர்கிட்ட விசாரிக்கும் போது உங்களோட எம்எல்ஏ யார் கவுன்சிலர் யாருன்னு கேட்டோம். அதுவே அவங்களுக்கு தெரியல. ஓகேங்களா? எங்களுக்கு என்ன தெரியுதுன்றது அப்புறமா இருக்கட்டும். மக்கள்கிட்ட வந்து நீங்கள் எம்எல்ஏ யார் உங்கள் கவுன்சிலர் யாருன்னே ஃபஸ்ட்டு தெரியல. அதனால் அதெல்லாம் முதல்ல நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். அடுத்தவங்களை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் தொகுதியில் எம்எல்ஏ எப்போ பார்த்தீங்க? எம்எல்ஏவை நாங்கள் வந்து ஃபோட்டோவில் பார்ப்போம், பேனரில் பார்ப்போம், பாக்ஸில் இருப்பா போல் அந்த பேனரில் கட்டமாக, அவ்வளோதான். அவர் அந்த பாக்ஸ்லேயே இருக்கட்டும், எந்த பிரச்சனையும் இல்லை. அதேமாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பெரம்பூர் தொகுதியில் வந்து தளபதி நிற்கிறார். நம்ம ஆனந்தண்ணே நம்மளை கூப்பிட்ட விஷயம் என்னென்னா, தளபதி நிற்கிறாரு, அதிக ஓட்டில் அவரை ஜெயிக்க வைக்கணும், இதான் நம்மளோட ஒர்க்குன்னாரு. சரி, நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமான டாஸ்க்லாம் கூட நம்ம இறங்கி இன்னும் நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நம்ம இறங்கி களத்தில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 4 பிளேயர் ஆடுறோம். அதில் ஒரு பிளேயரை மக்களே சேர்த்துக்கல, யாருன்னு தெரியும், முடிஞ்சு போச்சு. 3வது பிளேயர் என்ன பண்ணார், என்னால் விளையாட முடியல, நான் சப்ஸ்டியூட் இறக்கிவிட்றேன், இன்னொருத்தர் இறக்கி விட்டார், அதுவும் முடிஞ்சு போச்சு. சரி, அண்ணன் சொல்கிற மாதிரி டிவிகேவா டிஎம்கேவான்னு பார்த்தோம். சரி, களத்தில் இறங்கி 10 நாள் வேலை செஞ்சு பார்த்தா தான் தெரியுது அண்ணன் சோலோவாக வின் பண்ணுறாரு அப்படின்னு. கண்டிப்பாக சொல்கிறேன், அண்ணன் வந்து பெரம்பூர் தொகுதியில் வந்து 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் கண்டிப்பாக நாங்கள் ஜெயிக்க வைப்போம். அது எங்களோட கடமை. அதே மாதிரி அடுத்த இன்னொரு 1 மாதத்துக்குள்ளே அவர் சிஎம்மாக போய் உட்கார போகிறாரு. தமிழ்நாட்டில் இவ்வளோ நாள் ஏமாற்றத்தையே பார்த்த தமிழ்நாடு மாற்றத்தை பார்க்க போகுது. நன்றி. பார்த்தீங்கன்னா வெளியே சொல்லிட்டு விஜய் சொல்லி வீட்டுக்குள்ளே இருக்காரு, பனையூர்லேயே இருக்காரு. அதுக்கெல்லாம் என்ன இப்போ பிஜேபி பதில் கொடுத்துருக்காரு? ஆனால் இப்போ வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்க இப்போ மக்கள் செல்வாக்குக்கு வந்து அவரால் இந்த சுச்சுவேஷனில் வர முடியல. கண்டிப்பாக அவர் பார்த்தீங்கன்னா போகிற நாட்களில் வந்து அரசியல் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பர்மிஷன் கொடுக்கலன்னு நம்ம லாஸ்ட்டாக போனது பார்த்தீங்கன்னா பர்மிஷன் முல்லை நகரில் இப்போ போயிட்டு வந்தார் பார்த்தீங்களா? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடலில் வந்து நீந்தின்னு வந்த மாதிரி வந்தார். அந்த இடத்துல அவர் வந்து எந்த அசம்பாவிதமும் நடக்கலை. ஆனால் கரூரில் மட்டும் எப்படி நடந்தது, இதை விட கூட்டாங்க. அப்போ பிளான் பண்ணி அவங்க ஒரு விஷயத்தை பண்ணிடுறாங்க. ஏன் பண்ணுறாங்கன்னா, அவர் வெளியே வந்தால் மக்கள் செல்வாக்கு அவர் எடுத்துருவார். மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவர் வெளியே வரும்போது அவருக்கான வாக்கும் அதிகமாகுது. ஆனால் இப்போவும் அவருக்கான வாக்கு அதிகமாகவே இருக்குது. ஆனால் அவங்க எல்லா தொகுதியிலையும் தோற்றுருவாங்க. தளபதி வெளியே வர ஆரம்பித்தாருன்னா எல்லா தொகுதியிலும் தோற்றுருவாங்க. வெளியே இந்த பாட்டில் தூக்கி விசாரிச்சாங்க அந்த கூட்டத்தில், அதுக்குள்ளே எப்படி ரியாக்ட் பண்ண போகிறீங்க? எந்த ரியாக்ஷனும் வேணாண்ணா. அவங்களுக்கு இருக்கிறது இன்னொரு 10 நாள். அந்த 10 நாள் நாங்கள் செய்கிற ஒர்க்கில் எல்லா தொகுதியிலையும் அவங்க அடித்து வட சென்னையே வந்து தளபதி கோட்டையாக மாறிடுச்சு. உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லா கட்சியை விட நாங்கள் எங்களோட கேடர்ஸ் மட்டும்தான் ரவுண்ட்ஸ்லேயே இருக்கோம். இப்போ நாங்களே பார்க்குறோம், டிஎம்கேல இருக்கிறவங்க எங்களை கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் எங்ககிட்ட இருந்தால் நாங்கள் இன்னும் வேலை செய்வோன்னு. எங்கள் 75 வருஷம் ஆண்ட கட்சி, அனுபவ கட்சி, எந்த கட்சியாக இருக்கட்டும், அவங்களே நம்மளை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு நம்ம இன்றைக்கி வேலை செய்கிறோன்னா எல்லாமே தளபதிக்காக, தளபதி முதலமைச்சர் ஆகிறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கள் பார்த்தீங்கன்னா 45வது வட்ட செயலாளர், 44வது வட்ட செயலாளர், 45வது வட்ட செயலாளர் வந்து பேசி முடிச்சிட்டாரு. இணை செயலாளர் என் தம்பிங்கெல்லாம் வந்து எங்கள் பக்கம் இருக்கிறாங்க. இன்றைக்கி பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா தளபதிக்கு யங்ஸ்டர் வேலை செய்யறதுக்காகவே 5000 பேர்கிட்ட யங்ஸ்டர்ஸே இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கூட்டம்லாம் வந்து ஓட்டாக மாறாதுன்றாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல? ஆனால் கூட்டம்லாம் ஓட்டாக மாறாதுன்னு வீட்டில் உட்காந்து தான் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து ஒரு வீட்டுலேயும் போய் பேசிட்டு வரோம். டிஎம்கே மேலே இருக்க ஆப்போசிட் வந்து எங்களுக்கு அவங்க ஆட்சியில் இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே இருந்ததும் சரி, 10 வருஷம் சரி, இந்த 15 வருஷம் எதுவுமே பண்ணலை. எந்த ஒரு சிஸ்டமும் சரியாக இல்லை. ரோடு இருக்கட்டும்,
நீங்கள் மருத்துவமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், எந்த இடத்துல இல்லை, எல்லா இடத்துலையும் அவங்க இன்சிடென்ட் நடந்துட்டு தான் இருக்குது. அவங்க அதுக்கான பதிலை மக்கள் கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க. அந்த பதிலுக்காக நாங்கள் எல்லாம் ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேண்ணா, ஃபைனலாக ஒரு கொஸ்டின் தான். இந்த விஜய் பற்றி ட்ரோல் பண்ணி சொல்கிறாங்க, ட்ரோலாக பேசுகிறாங்க, சில பேர் இன்ஃப்ளூயன்சர் தான் பேசுகிறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? எதுக்குண்ணே? யாருண்ணே ட்ரோல் பண்ணுறாங்க விஜய், அதுக்கு என்ன நீங்கள் சொல்கிறது? என்ன ட்ரோல் பண்ணுறாங்க நம்மளுக்கு? ஜூலி ஒரு கேரக்டர் இருக்குது அண்ணே, ஜூலி அண்ணே இப்போ அது வந்து ஜூலி ஜூ 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 அதெல்லாம் வேணாண்ணே. நாங்கள் வந்து ஜூலியை எப்படி பார்க்குறோன்னா, அந்த ஜூலின்ற பேர் எல்லாமே நாங்கள் ஒரு நாயாக தானே பார்க்குறோம். அதனால் நாங்கள் அதை வேணால் கண்டுக்க வேணாம், அதை விட்டுடலாம், அவ்வளோதான். விஜயை பற்றி ட்ரோல் பண்ணுறவங்களாம் சும்மா. ஆமாம், ஜூலின்றது நம்ம எங்கே வச்சுக்கணும்னா தெருவிலே வச்சுக்கணுண்ணே. அதை வீட்டில் எடுத்து வச்சுங்களேன் பிரச்சனைண்ணே, நாய் மாறிண்ணே, அவ்வளோதானே. தேங்க்ஸ். வேறு என்ன பேசுறீங்கண்ணா? ப்ரோ, கரும்புல தளபதி நிற்கிறாரு, அதோட வருகை எப்படி பார்க்குறீங்க? பசார் ஒவ்வொரு வீட்டுக்கும் சரி, ஒவ்வொரு குழந்தைங்களும் சரி, ஒவ்வொரு தாய்மார்களும் சரி, எல்லாருமே தளபதி வரணும், தளபதி மட்டும்தான் வரணும்னு எங்களை ஒவ்வொருத்தில் பாட்டு போட்டு வரவேற்கிறாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் கொடியை போட்டு வரவேற்கிறாங்க, விசில் அடித்து வரவேற்கிறாங்க. எந்த கட்சிக்குமே இது வரைக்கும் இந்த மாதிரி வரவேற்பு கிடைச்சது இல்லை, இதுக்கப்புறம் கிடைக்க போகிறதும் இல்லை. இதுதான் எங்களோட தளபதி பெரம்பூரில் நிற்கிறதுக்கான பதில். தளபதி கடைசி படம் வந்து சொல்லியிருந்தாங்க ஜனநாயகன், அதை நேற்று பார்த்தா லீக் பண்ணியிருந்தாங்க சில கிளிப்ஸ் எல்லாம். அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அன்று எம்ஜிஆருக்கு நடந்தது இன்றைக்கு தளபதிக்கு நடக்குது. அதனால் வெற்றி நிச்சயம். அது வந்து இப்போ ஒரு படத்தினால எங்களுக்கு ஒன்றும் லாஸ் ஆக போகிறது இல்லை. என்ன ப்ரொடியூசருக்கும் அவருக்கும் லாஸு, அவங்களுக்கு வந்து இது மூலயமா ஒரு பிரச்சனை கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருக்காங்க. தளபதி இதெல்லாம் கண்கலங்க போகிறது இல்லை. இது அப்படியே நாங்கள் ஒரு வெற்றியாக தான் பார்க்க போகிறோம். ஓகே, அவர் நெருப்பு ட்ரோல் பண்ணுறாங்க, அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? ட்ரோலுக்கெல்லாம் பதில் கொடுத்துட்டு இருந்தால் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. அதனால் ட்ரோலெல்லாம் நாங்கள் வந்து எப்பயுமே ஒரு சைடில் தான் வச்சுக்கிறது. ஓகே, இந்த ஜூலின்னு ஒரு கேரக்டர் வந்து தளபதி பற்றி தரக்குறையாக பேசுது. அவங்க வந்து ஃப்ரேம் தேடுறாங்க. அதாவது இப்போ எப்படின்னா, டிஎம்கேல வந்து அவங்களுக்கு ஒரு பேமெண்ட்டு, இந்த சைடில் லைக்ஸ் ஒரு சைடில் வரும், ஒரு சைடு ஏட்டர்ஸ் வரும், பேமெண்ட்டும் வருது. அதனால் இதை வச்சு ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு தான் பார்க்குறாங்க, தவிர வேறு ஒரு தளபதி ஃபேனாக நீங்கள் ஜூலிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? பேசட்டும், எங்களால் நீங்கள் பொழைச்சிக்கோங்க, சந்தோஷமாக இருந்துங்க, எங்களால் ஒரு சம்பாரித்து அடுத்த கட்டத்துக்கு வேணால் போங்க. ஓகே, மற்ற தொகுதியில் நிற்கிறாங்க, மாதவன் நிற்கிறாரு, ராஜ்மோகன் நிற்கிறாரு, அவங்களோட வருகை எப்படி போய் பார்க்குறீங்க? ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் நான் அவர் சொன்னார் பாருங்கள், மேடையிலே சொன்னார், இந்த மாதிரி ஒரு குடும்பமே வந்து குத்த வச்சு உட்காந்துட்டாங்க எங்கள் இதுக்குன்னு. ஏன் உட்காரணும்? இந்த மாதிரி எல்லா கட்சிக்கும் எல்லா இடத்துலையும் போய் உட்காரலாமே. இவருக்குன்னு மெயினாக ஏன் டார்கெட் பண்ணுறாங்கன்னா, இவங்க தான் அடுத்த கட்டம், அடுத்த மேலே இடம்னு தெரிஞ்சிருக்கு. இவங்களை ஏதாவது பண்ணால் நம்ம ஏதாவது இது ஆயிடும்னு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி கூட்டம் வந்து ஓட்டா மாறாதான்னு கேட்டிருக்கீங்க. அன்றைக்கி எம்ஜிஆருக்கு கூட்டம் ஓட்டா மாறலைங்களா? அன்றைக்கி கேப்டனுக்கு கூட்டம் ஓட்டா மாறலையா? அப்போது தளபதி ஏன் கூட்டம் ஓட்டா மாறாது? இப்போ உங்களுக்கு கூட தான் சில பேருக்கு காசு கொடுத்து கூட்டுறீங்க, அவங்க உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நாங்கள் தானாக சேர்ந்த கூட்டம், நீ மீட்டிங் பார்த்துருப்பீங்க, இவ்வளோ பேர் சேர்ந்து எப்படி ஓட்டா மாறாமல் இருக்க போகுது? கூட்டம் ஓட்டா மாறும். அந்த பயத்தில் தான் தளபதி வெளியே வராமல் நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அன்னைக்கு ஒரு 3 மாதம் தொடர்ந்து அவர் வெளியே வரதுக்காக பிளான் பண்ணார். சாட்டர்டே சண்டே. அதை முடக்கிறதுக்கு கரூர் பிரச்சனையை உருவாக்குனீங்க. இந்நேரத்துக்கு அவர் வந்திருந்தாருன்னா, டெய்லி இந்த ஃபுல் டே வந்திருந்தாருன்னா, இந்நேரத்துக்கு அவர் 50% மேலே வாக்கு எடுத்து பெரிய இடத்துக்கு போயிருப்பார். அதை கணிச்சு தான் இது இப்படியே ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி இந்த இடத்துல ஆக்கி விட்ருக்காங்க. தேங்க்யூ. தளபதி ஃபேனாக இது ஒரு தப்பு தான். இது ரிலீஸ் பண்ணது, இது கத்தியிலேருந்து துப்பாக்கிலேருந்து எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடாது. இது வந்து ஒரு தளபதியோட லாஸ்ட்டு படம் வேறு இது. அது வந்து ஒரு செலிப்ரேஷனாக நாங்கள் பார்க்குறோம். தளபதி நான் வந்து அஜித் ரசிகன், இருந்தாலும் தளபதி தொண்டன் இருந்தாலும் நான் அதை வந்து ஒரு செலிப்ரேஷனாக பார்க்குறேன். அது வந்து இந்த மாதிரி ஒரு லீக் பண்ணது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. தளபதி நிற்கிறாரு, எப்படி பார்க்குறீங்க? சந்தோஷமாக தான் இருக்குது. எல்லாத்துக்கும் மக்களுக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்கும், ஒரு மாற்றம் வரும். பெரம்பூர் தொகுதி ஒரு மாற்றம் வரும். எல்லாமே தளபதி நல்லா பண்ணுவார். இல்லை, ஆக்சுவலாக ட்ரோல்லாம் பார்க்கும்போது, ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே காண்டாகும். என்ன இதெல்லாம் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு. அந்த மனுஷன் எதுவுமே பண்ணலை. அவர் படத்தை நடிச்சிட்டு இருந்தார். இப்போ வந்துட்டு நம்மக்கிட்ட ஓட்டு போடுங்க அது மாதிரி கேட்டுட்ருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்கும். அது புரிஞ்சிக்காமல் சில பேர் வந்து ட்ரோல் பண்ணுவாங்க. ஒரு கேரக்டர் இருக்கு, இல்லை அது ஆக்சுவலாக ஒரு நாய் ப்ரோ. அது வந்து பேசுகிறதுக்கே எனக்கு ஐடியா இல்லை ப்ரோ.